வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சாலைகளில் ஓடும் வெள்ள நீரால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழக மக்களை பற்றி அவதூறாக பேசுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொலைந்து போன புரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல அறை சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக விமர்சனம் செய்ததற்கு கண்டனம். போக்குவரத்து துறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவு வாங்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லை எனவும் குற்றச்சாட்டு. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை அடுத்து அதிமுக தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி தீவிரம். கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் கண்டனம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம். சென்னை எண்ணூர் கோரமண்டல் ஆலையை மீண்டும் திறக்க நிபந்தனை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிந்துரைகளை கட்டாயம் பின்பற்ற தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார். கோவையில் பயிற்சி மருத்துவர்கள் 2 பேரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதாக தகவல். நயினார் நாகேந்திரனின் உறவினரிடம் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கோவையில் பாஜக நிர்வாகி எஸ்.ஆர். சேகர் வீட்டிற்கு நேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. பள்ளிகளுக்கு மாணவர்கள் கைகளில் வண்ணக்கயிறு அணிந்து வர தடை. சாதிய மோதல்களை தடுக்கும் வகையில் நடப்பாண்டு முதல் அமல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டம். கரூர் அருகே கருப்பம்பாளையத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீர். வாகனங்கள் பழுதாகி நிற்பதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு.
கரூரில் பெய்த கனமழை காரணமாக மூழ்கிய சர்க்கஸ் கூடாரம். சர்க்கஸ் தொழிலாளர்களை பத்திரமாக மீட்டு உதவிக்கரம் நீட்டிய மக்கள். கனமழையால் திருச்சி விமான நிலையத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர். விமான போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். விழுப்புரம் பத்திரப்பதிவு இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,80,000 ரூபாய் பறிமுதல். இணை சார்பதிவாளர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் 8 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு. மானாமதுரையில் வங்கியின் பூட்டை வெடிமருந்து வைத்து உடைத்த கொள்ளையர். தப்பிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடும் போலீசார். நாகூர் தர்கா குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் மக்கள் அதிர்ச்சி. சிறிய படகுகளை வைத்து மீன்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். வெளிநாட்டில் பரிசோதனை செய்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து தெரிவித்த விவகாரம். யூடியூபர் இர்ஃபானிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப தமிழ்நாடு சுகாதாரத்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல். ஒடிசாவின் புரி ஜெகநாதர் கோயில் அறக்கட்டளையை பூட்டி சாவியை தமிழ்நாட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டனர். ஒடிசாவில் கட்டாக் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெறப்போவது யார்? அகமதாபாத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. கிராம் 6,860 ரூபாய்க்கும் சவரன் 54,880 ரூபாய்க்கும் விற்பனை. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.